காலையில நரிமூத்திரம் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணாமே. என்ன விசிறி முடிக்கிட்டானா இப்படி காத்து விடுறான்? ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அதுல பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத. அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறனா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அவ எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு நீங்க பொண்ணு 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 அலையாதையா. இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கயா? ஊர்ல என்ன கொள்ளு புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க, பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லைங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே. கதவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ சீக்கிரம் ஒண்ணாயா, பசிக்குது. சரியான சாப்பாட்டுராமனா இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதாராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கணும். மூஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா, டேய் நமக்கு பழம் குடுறோம். இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு? நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கய்யா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி, வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. வேணாம், உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரத காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லங்கிறியா? டேய் கையில எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்து நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தர தர்மேடீங்க. உங்களே இருந்தாயா? மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பாயிட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டா பயல, பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது கசம்சம் நடக்கணும். அநியாயமா திருடா என்ன இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே.
உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்குடா போலீஸ்? பாத்தியா ஐயா, புள்ள மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா, கட்டின புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா. இப்ப நடனா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றா. நல்ல காலம்டா. என் மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கு எல்லாம் வாய கொடுத்திருக்க அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற உன்னை ஊமைய படிச்சிருக்காளே. இந்த கல் நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண் கண்ட தெய்வம் யாரு? உன் முதலாளி. அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்கள சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரி ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த தண்ணிய குடி. என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழி வாங்கதான் உங்களை கொல்ல வந்தேன். என்ன கொன்னுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய்தானே தீரணும். அதனால்தான் அப்படி தீர்ப்பு சொன்ன. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் புரியாம தவறு பண்ணிட்டு இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் கம்பியை உடைச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன என்கிட்ட ஒரு பெரிய டிராபேக்னா,
தெனாலிராமன் குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையும் எழுத்துட்டீங்க. அது அட்வான்ஸ், இது கே ஜெயிச்ச உடனே. அப்ப நான் வரட்டுங்களா? என்னது புறப்படுறீங்களா? நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா என்னங்க? லாபாராவா? அதாங்க லலிதா பத்மினி ராகினி. முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சிடு. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன் பிஏபிஎல் ஸ்பீக்கிங். அங்க யார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன். அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஐயா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க. ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போனை கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருன்னா என் தோள் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே. அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாமா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா அவர் இல்லன்னு? மன்னிக்கணும்மா, விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல. தட்ஸ் ஆல். அந்த ஆதிபராசக்தியின் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட்டு நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குருட்டுத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். யுவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனானப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி நிரபராதி நிரபராதி. தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம்? ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல மண்ணெண்ணைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்டுகள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. யுவரானர், ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யுவரானர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய What happened, Mr. Harichandran? என்ன பேச முடியலையா? Oh my God. அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது.